எரிவதில் தீபம் அழகு, பறப்பதில் புறா அழகு, சுற்றுவதில் புவியழகு, உறைவதில் பனியழகு, பாடுவதில் குயிலழகு, சுடுவதில் சூரியன் அழகு, வளர்வதில் பிறையழகு, விழுவதில் அருவி அழகு, மலர்களில் ரோஜா அழகு, நிறங்களில் கருப்பழகு, குதிப்பதில் கடல் நீர் அழகு, குனிவதில் நெற்கதிர் அழகு, தவழ்வதில் குழந்தை அழகு, விளைவதில் பயிர்கள் அழகு, குளிர்ச்சியில் தென்றல் அழகு, மின்னுவதில் விண்மீன் அழகு, வாசனையில் மல்லிகை அழகு, கலாச்சாரத்தில் நம் நாடே அழகு, இதற்கு மேலே தாய்மை அழகு, இதை உணரும் உள்ளங்கள் அழகோ அழகு. அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்த கொடைவள்ளல் கர்ணனை பற்றி எனக்கு தெரிந்தவற்றை நான் கூறுகிறேன். கர்ணன் யார்? ஒரு மனிதன் வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் நால்வரும் உதவ வேண்டும். ஆனால் இந்த நால்வரால் கைவிட்டப்பட்ட மனிதன் உண்டென்றால் அது கர்ணன் தான். பிறந்த உடனே குந்தி ஆற்றில் விட்டாள். தாய் காக்கவில்லை. சூரிய பகவான் தந்தை உதவவில்லை. பரசுராமரிடம் வில்வித்தை கற்றாலும் அவர் ஜாதியை காரணம் காட்டி கற்ற வித்தையெல்லாம் தக்க நேரத்தில் மறந்து போகட்டும் என சாபம் விடுகிறார். கடவுளே வந்து உயிரை வாங்கி கொண்டு போற கொடுமையும் நாம் போர்க்களத்தில் பார்க்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் நால்வராலும் கைவிட்டப்பட்ட இரக்கத்துக்குரிய மனிதன்தான் கர்ணன். யதுகுலத்தில் தோன்றிய குந்தி சிறு வயதில் துர்வாச முனிவர் யாகத்தில் உதவி செய்ததால் குந்தியின் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உணர்ந்து முன்னதாகவே மந்திர உபதேசம் செய்கிறார். மந்திரத்தின் சக்தியை உணராத குந்தி சூரிய பகவானை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரித்த போது கதிரவன் தோன்றி குண்டலத்துடன் உடைய ஒரு குழந்தையை கொடுக்கிறார். திருமணத்துக்கு முன்னரே குழந்தை பிறந்து இருப்பதை சற்றும் யோசிக்காத குந்தி என்ன செய்வது என தெரியாமல் தன் மேலாடையை சுற்றி அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறாள். அஸ்தினாபுரத்தில் ஒரு தேரோட்டியின் கையில் அந்த குழந்தை கிடைக்கிறது. அவர் மனைவி ராதையிடம் அந்த குழந்தையை கொடுக்கிறார். குழந்தைக்கு ஒரு பெயர் வைப்பதற்காக அவர்கள் ஒரு முனிவரிடம் சென்றபோது முனிவர் குழந்தையின் அழகையும் கவச குண்டலத்துடன் இருப்பதையும் பார்த்து கைதட்டி மகிழ்ந்து கூப்பிட்டார். குழந்தையோ தன்னிடம் ஏதோ யாசகம் கேட்கிறார் என்று நினைத்து தன் மார்பில் இருக்கும் ஒரு முத்து மாலையை எடுத்து முனிவரிடத்தில் நீட்டியதாம். பிறக்கும் போதே இந்த குழந்தைக்கு இத்தகைய பண்பு இருப்பதால் நீண்ட காதுகள் உடையதால் கர்ணன் என்று பெயரிடுங்கள் என்று அதினரிடம் கூறினார். துரோணர் கௌரவர்களாகிய 100 பேருக்கும் பாண்டவராகிய 5 பேருக்கும் விற்பயிற்சி அளித்த பின்